என்னுடைய 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சிஎம் ஆக போகிற விஜய் ஸ்ரீநாத்தில் தூத்துக்குடியில் ஜெயிச்சிருக்காங்க. அவரும் இவரும் கிளாஸ்மேட்ஸ், பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. Karthipuram, Coimbator's 200-acre dream township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். 3 வருஷம் கூட நாகலை கட்சி ஆரம்பிச்சு, எல்லா தொகுதிக்கும் கூட போகலை, காசு செலவு பண்ணல, பெரும்பாலும் ஓட்டுக்கு காசு கொடுக்கல. இதற்கு முன் நடந்திராத பலவற்றை அவர் நடத்தி காட்டியிருக்காரு. He has seen many hurdles in life. பல்வேறு இடர்பாடுகளை வாழ்க்கையில் சந்தித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ 7ஆம் தேதின்னு வச்சுங்களேன், இன்னைக்கு தேதி 5. இந்த வீக்கெண்டுக்குள்ளார ஆட்சி அமைக்கிறதுன்னு முடிவு பண்ணி பதவின்னு ஏற்றுட்டாருன்னா, அதுக்கப்புறம் ஒரு வாரத்திலேயாவது அவர் பதவி தன்னுடைய மெஜாரிட்டியை காட்டி ஆகணும். காட்ட தவறிட்டா தென் அடுத்த பெரிய நம்பரை கூப்பிடுவார். அடுத்த பெரிய நம்பர் DMK, which obviously does not have the majority. And you have to go for another election. பல வெற்றி தோல்விகளை பார்த்தோம். ஆனாலும் ரொம்ப ஆச்சரியமா என்ன நடக்குது அப்படின்னு வியப்பூட்டும் வகையில பார்த்தது என்னன்னா, முதல்வர் அவர்களுடைய தோல்விதான். 5 வருடம் நாட்டை ஆண்ட ஒருத்தர் இப்போ MLA கூட கிடையாது அப்படிங்கிறது மக்கள் அவ்வளோ ஒரு அதிருப்தியில இருக்காங்களா அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடாக தான் இது அமைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? பாலிடிக்ஸ் கன்சூமர் மார்க்கெட் இல்லை. இன்னைக்கு எதிர்க்கிறவங்க மக்கள் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் போதும், ஒரு ப்ரொவகேஷன் போதும், மாற்றி ஓட்டு போடுவாங்க. அதனால எந்த ஒரு தோல்வியும் ஒருத்தருக்கு இதோட கதை முடிந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு மனிதனை காலம் அல்லது கடவுள் எங்க கொண்டு போய் வைக்கணும்னு முடிவு பண்ணுதோ அந்த இடத்த அவன் அடைஞ்சே தீருவான். தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கணும். செகண்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷ் ஹேண்ட். அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். நிர்வாகம் புதுசாக இருக்கும், ஒர்க் ஸ்டைல் புதுசாக இருக்கும், டீலிங் வித் பீப்புள் புதுசாக இருக்கும். அதெல்லாமே பெரிய சவாலாக இருக்கும். ஃபினான்சஸ் ஆஃப் த ஸ்டேட் நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருக்காருல்ல, அதெல்லாம் ஒரு சவாலாக தான் இருக்கும். வணக்கம் சார். எத்தனை பேருக்கு கிடைக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறது அப்படின்றது ரொம்ப பெருமிதமாக ஒரு நேர்காணலில் பதிவு செஞ்சுருந்தீங்க. இப்போது உங்களோட ஸ்டூடெண்ட் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இவனுக்கு வர கூட்டம்லாம் ஓட்டாக மாற வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஓட்டோடு நின்றுட்டுருக்காரு. சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த தடவை என்னுடைய 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சிஎம் ஆக போகிற விஜய் ஸ்ரீநாத்தில் தூத்துக்குடியில் ஜெயிச்சிருக்காரு. அவரும் இவரும் கிளாஸ்மேட்ஸ், பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. இவருக்கு வர்ற கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் 2-3 அக்கேஷன்ஸில் சில கல்லூரிகளில் மாணவர்களோட பேசும்போது ஒரு 7-8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் பேரை நான் சொல்லும்போது ஒரே ஆர்ப்பரிப்பாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். ஸோ அப்பயே நான் சென்ஸ் பண்ணேன், ஒரு பயிர் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சென்ஸ் பண்ணேன். எம்ஜிஆர் 100ஆண்டு விழா நடந்தப்போ ஒரு 12 ஊரில் தமிழ்நாடு அரசாங்கம் விழா நடத்துச்சு. எம்ஜிஆர் 100ஆண்டு விழா மாவட்ட தலைநகரங்களில். அதில் ஒரு 12 மாவட்ட தலைநகரங்களில் மாணவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி கொடுத்தோம். அதில் நான் மாணவர்களை மோட்டிவேட் பண்ணி பேசும்போது விஜய் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவேன். பேரை சொல்ல மாட்டேன். ஒரு நடிகர் இந்த மாதிரி இருந்தார், என்கிட்ட தான் படித்தார், இப்போ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார், சுப்ரீம் ஸ்டாரா, மெகா ஸ்டாரா, என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம், அப்படி ஆயிருக்காரு. அது மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை நர்ச்சர் பண்ணி கண்டுபிடிச்சி வளர்த்து பெரிய ஆளாகணும். நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா விஜயை பற்றி சொல்கிறேன்னு சொன்னோன்னே உடனே அந்த 30,000 ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய ஆர்ப்பரிப்பாக இருக்கும். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு, நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு எங்கிட்ட எல்லோரும் ஆட்டோகிராஃப் வாங்குறதும், என்ன சார் நீங்கள் விஜய்க்கா வாத்தியாராக இருந்தீங்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அப்பயே நான் கவனித்தேன், இவர் ஒரு கல்ட் ஃபிகராக மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் கவனித்தேன். 1989 தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற எல்லாரோடையும் நான் பழகியிருக்கேங்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வச்சுருந்தேன். அதில் திரு ஸ்டாலின் டப்பிங் பேச வருவார். அப்புறம் அம்மா கிட்ட நான் வேலை செஞ்சேன். கலைஞரையே நான் பேட்டி எடுத்திருக்கேன். அதனால் அவர் OPS சார், EPS சார், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க. இப்போ எனக்கு அடுத்த முதலமைச்சரும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நான் பார்த்தவங்க, என்னோட பழகினவங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன சொல்ல முடியும், விஜய்க்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா பலவற்றை சாத்தியமாக்கியிருக்காரு. He has made several things possible. 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் கூட நாகலை கட்சி ஆரம்பித்து, எல்லா தொகுதிக்கும் கூட போகலை, காசு செலவு பண்ணல, பெரும்பாலும் ஓட்டுக்கு காசு கொடுக்கல. இந்த மாதிரிலாம் இதற்கு முன் நடந்திராத பலவற்றை அவர் நடத்தி காட்டியிருக்காரு. விஜய்க்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு என்பது
ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், கிரேஸ் ஆஃப் காட். நான் பிஹைண்ட் வுட்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கட்சி ஆரம்பித்தப்போ நான் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தேன், ஒரு மனிதனை காலம் அல்லது கடவுள் எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு முடிவு பண்ணுதோ அந்த இடத்த அவன் அடைஞ்சே தீருவான். ரோட்டில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் ஐபிஎல்ல ஸ்டார் ஆகிற அளவுக்கு ஆகுவான். ஒரு பல்வேறு தோல்விகளுக்கு பிறகு படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சித்து நடித்து முன்னேறி வந்த விஜய்க்கு கடவுள் இந்த இடம்னு வச்சுருந்துருக்கிறாரு. அதனால் அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதில் ஐ எம் கான்ஃபிடென்ட் that he will do a good job because he has seen many hurdles in life. பல்வேறு இடர்பாடுகளை வாழ்க்கையில் சந்தித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ நல்லா செய்வார்னு நான் நம்புகிறேன். அவர் நல்லா செய்கிறதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லோருக்கும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஐ விஷ் him all the best. இந்த 2026 தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய புரட்சி, ஒரு ரெவல்யூஷனையே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இதுதான் அப்படின்னு பார்க்கணும். இந்த ரெவல்யூஷனுடைய ஹீரோவா விஜய் அவர்கள் இருக்காரு. ஆனால் நிறைய பேர் வந்து அவருடைய ஆரம்பத்துல இருந்து சொன்ன விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சிகள் இல்லாம ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த திருப்பி சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் ஒரு நல்ல வாக்கு வங்கியோட இப்போ நின்று இருந்தாலுமே கூட்டணி கட்சிகளுடைய உதவி அவருக்கு தேவைப்படுது இல்லையா சார்? ஆட்சி நிலவரமும் சரி, கள நிலவரமும் சரி, எப்படி மாற வாய்ப்பு இருக்கு? நேற்று இரவு தான் முழு ரிசல்ட் வந்திருக்கு. தேர்தல் முடிந்த அடுத்த நாள் நம்ம பேசுகிறோம். அதனால் அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை அவர் எப்படி அணுக போகிறாருங்கிறது நமக்கு தெரியாது. பிகாஸ் ஐ ஹவன்ட் ஸ்போக்கன் டு ஹிம். அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதில் அரசியல் சட்டம் சில தெளிவான வழிமுறைகளை காட்டுது. கவர்னர் ஷுட் இன்வைட் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு இருக்குது. இப்போ கவர்னர் வந்து இவரை தான் கூப்பிடுவார். இவர் தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. பிறகு இவரை கவர்னர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுவார். அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு யாராவது வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 118 பேர் 119 இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அவ்வளவு வேஃபர் தின் மெஜாரிட்டியில் தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாது. அதனால் இவர் யாரை என்ன ஆப்ஷன், அவருக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் அஇஅதிமுகவோட போகிறது, அரசாங்கத்துக்குள்ளே வழிச்சிக்கிட்டோ அல்லது வெளியிலிருந்து அவங்க ஆதரவை பெற்றோ அவங்க ஆட்சி நடத்துறது, பெரும்பான்மையை காட்டுறது. இன்னொரு ஆப்ஷன் இந்த திமுக கூட்டணியில் மற்ற சின்ன நம்பரில் இருக்காங்கல்ல, 2 கம்யூனிஸ்ட்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் 5 பேர் தானே இருக்காங்க. அவங்க எண்ணிக்கை வந்து இவருக்கு போதும். ஐ டோன்ட் நோ பிஎம்கேவை இவர் கேட்பாரான்னு எனக்கு தெரியல. பிஎம்கே வந்து அந்த என்டிஏங்கிற அமைப்புக்கு வெளியில் வருமானு தெரியல. அதே போல் ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்டிஏங்கிற அமைப்பாக போய் ஆதரிக்குமா? என்டிஏங்கிறது என்ன? தமிழ்நாட்டில் பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இதுதான் என்டிஏ. இந்த 4 கட்சி தான் என்டிஏ. இந்த என்டிஏ ஒவ்வொரு கட்சிக்குமே இடம் இருக்குது அந்த நம்பரில். இந்த என்டிஏவாக போய் ஆதரிப்பாங்களா, அதிமுக தனியாக போய் ஆதரிக்குமாங்கிறத நெக்ஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸில் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவருக்கு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன், ஒன்று என்டிஏ அல்லது ஏஐஏடிஎம்கே அவங்களோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறது, அல்லது நான் சொன்னேன் அந்த 3 பேர் இருக்காங்க, 6 பேர். காங்கிரஸ் இருக்குது 5, 6 5 11. அப்போது அவருக்கு அந்த நம்பர் வந்துடுது, 119 வந்து. என்ன 108 இருக்கார் போல் இருக்கு அவருக்கு. இப்போ விஜய் அவர்களே 2 தொகுதியில் நின்று இருக்காரு இல்லையா? அதில் ஏதாவது ஒன்று ராஜினாமா பண்ண வேண்டியது இருக்கும். அது உடனடியாக நாளைக்கு நடக்காது இல்லை. ஓகே, அது பொறுமையா, அது நாளைக்கு நடக்க முடியாது இல்லை. ஆனால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நாளைக்கு நிரூபிச்சாகணுமே. நாளைக்குன்னா இம்மிடியேட்டாக சொல்கிறேன். சப்போஸ் கவர்னருக்கு லெட்டர் கொடுத்துட்டாரு, கவர்னர் இவரை பதவியை ஏற்கிறதுக்கு ஒரு தேதி சொல்லுங்கள் அப்படிம்பாரு. அன்றைக்கி பதவி ஏற்பார். கவர்னர் சொல்லுவார், நான் 4 நாளில் 5 நாளில் இந்த ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் உங்கள் மெஜாரிட்டியை காட்டுங்க. ஏன்னா கவர்மெண்ட் நடக்கணும்ல, கவர்மெண்ட் ஷுட் ஃபங்க்ஷன். ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லாமல் கவர்மெண்ட் நடக்க முடியாது. ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட பவர் திரும்பி போயாகணும். அப்போ விரைவில் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுங்கிறது அதிகபட்சம் ஒரு 10 நாள். இப்போ 7ஆம் தேதின்னு வச்சுங்களேன், இன்றைக்கி தேதி வந்து 5. இந்த வீக்கெண்டுக்குள்ளார ஆட்சி அமைக்கிறதுன்னு முடிவு பண்ணி பதவின்னு ஏற்றுட்டார்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயாவது அவர் பதவி தன்னுடைய மெஜாரிட்டியை காட்டி ஆகணும். அப்படி அந்த ஒரு வாரத்தில் அந்த மெஜாரிட்டி அவர் காட்ட தவறிட்டா கவர்னர் தான் முடிவெடுப்பார். தென் அடுத்த பெரிய நம்பரை கூப்பிடுவார். அடுத்த பெரிய நம்பர் டிஎம்கே, விச் ஆப்வியஸ்லி டஸ் நாட் ஹேவ் த மெஜாரிட்டி.
and you have to go for another election. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. why not? நீங்கள் அடுத்தாப்புல எப்படி நீங்கள் யார் கவர்மெண்ட்டை நடத்தணுமே, கவர்மெண்ட் நடத்தணும்ல. கொஞ்ச நாளைக்கு பிரசிடென்ஷியல் ரூல் இருக்கும். பிரசிடென்ஷியல் ரூலும் கொஞ்சம் ரொம்ப நாள் நடத்த முடியாதே. 6 மாதம், இன்னும் ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் எலெக்ஷன் போகணும்ல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் போனால் விஜய் வில் ஹேவ் ஏ ஹியூஜ் சப்போர்ட் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு வேளை இந்த வெற்றியினுடைய சுவையை கூட விஜய் அவர்களால் சுவைக்க முடியுமோ முடியாதுன்றது இல்லை. அப்படி இல்லை, அது நான் அந்த அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போக வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒருவேளை ஒரு ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைச்சு இந்த ஆட்சியை பிடிப்பாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே வந்து பிஜேபியை தன்னுடைய கொள்கை எதிரியாக பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் கூட்டணியில் இணையும் பட்சத்தில் ஏடிஎம்கே பிஜேபியுடைய கூட்டணியை உதறிவிட வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் என்டிஏங்கிறது ஏடிஎம்கே தானே, பிஜேபி ஒரு சீட்டு தானே ஜெயிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் என்டிஏ அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்கிறேன், இந்த நம்பரை வச்சு சொல்கிறேன். ஏடிஎம்கே இந்த அளவுக்கு சீட்டு வந்திருக்கிறதுக்கு அந்த பிஜேபியும் அமமுகவும் பாமகவும் காரணமாக இருந்துச்சு. ஆனால் ஏடிஎம்கே இல்லாமல் அவங்களால செயல்பட முடியாது இல்லையா, ஜெயிச்சிருக்க முடியாது. இது இல்லாமல் இதுவும் சாத்தியம் கிடையாது. ஆமாம், சாத்தியம் கிடையாது. ஏடிஎம்கேவாவது தனியாக நின்று சில சீட்டுகளில் ஜெயிக்கும், மற்றவங்களால முடியுமான்னு தெரியாது. ஸோ இட் இஸ் டூ ஏர்லி டு சே எனிதிங். ஏன்னா அவங்க இன்றைக்கி அவங்க எம்எல்ஏக்கள்லாம் கூடி பேசுகிறாங்களே, அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ எனக்கு என்னவோ உடனடியாக அடுத்த எலெக்ஷன் பிரசிடென்ஷியல் ரூல் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பல சுவாரஸ்யங்கள் நிறைந்திருந்தது. இப்போ இன்னைக்கு நேற்று கிடையாது, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே விஜய் அவர்கள் எப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரோ அதுலேருந்து ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. பல வெற்றி தோல்விகளை பார்த்தோம். ஆனாலும் ரொம்ப ஆச்சரியமாக என்ன நடக்குது அப்படின்னு வியப்பூட்டும் வகையில் பார்த்தது என்னன்னா, முதல்வர் அவர்களுடைய தோல்வி தான். 5 வருடம் நாட்டை ஆண்ட ஒருத்தர் இப்போ எம்எல்ஏ கூட கிடையாது அப்படிங்கிறது மக்கள் அவ்வளோ ஒரு அதிருப்தியில் இருக்காங்களா அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடாக தான் இது அமைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? அதிருப்தி அப்படிங்கிறத விடவும், அந்த ஒரு மனிதர் மேலே அதிருப்திங்கிறத விடவும், எல்லா அர்பன் சென்டர்ஸ்லேயும் பெரிய செல்வாக்கு இருந்திருக்கு டிவிகேக்கு. அவங்களால ரூரல் ஏரியாஸில் தான் பெருசாக சாதிக்க முடியல. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போது அர்பன் சென்டர்னுடைய இயல்பு என்ன, அது எப்படி ஒரு அர்பன் சென்டரை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? அர்பன் சென்டருங்கிறது காஸ்மோபாலிட்டன், பல இன மொழி ஜாதி மக்கள் வாழ்கிற இடம். அங்கே கிராமிய அரசியல் வேறு, அர்பன் சென்ட்ரிக் அரசியலுங்கிறது வேறு. கிராமங்களில் ஊர் கட்டுப்பாடு, ஜாதி கட்டுப்பாடு, ஜியாகிராஃபிக்கல் ரீசன்ஸ், மேற்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், சவுத்துனா ஒரு மாதிரி இருக்கும், மத்திய டெல்டா பகுதினா ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாத இயல்புடையது அர்பன் சென்டர்ஸ், காஸ்மோபாலிட்டன் ஏரியாஸ். அப்போ பலதரப்பட்ட மக்களாக அவங்க வரும்போது அவங்க தொன்று வாக்களித்த முறையிலிருந்து வேறுபட்டு வாக்களித்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் எ லார்ஜ் யூத் பாப்புலேஷன், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். இப்போ தான் ஒரு 21 வயசு 18 வயசில் ஓட்டு போடுறாங்க. 18 19 வயசில் இருக்கிறவங்களுக்கு இதான் மொதல் ஓட்டு, 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு இதான் மொதல் ஓட்டு, 21 வயசில் இருக்கிறவங்களுக்கு இதான் மொதல் ஓட்டு, 22 வயசில் இருக்கிறவங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கலாம், அல்லது 21 வயசில் இருக்கிறவங்க போட்டிருக்கலாம். அப்போ கூட அவங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகி நின்னாங்களான்னு தெரியாது நமக்கு. ஸோ லார்ஜ் சங்க் ஆஃப் த யூத் இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு தான் சொல்லணுமே தவிர, ஒன்று நினைவில் வச்சுங்க, அரசியல்ங்கிறது கன்சியூமர் மார்க்கெட் இல்லை. கன்சியூமர் மார்க்கெட்டில் தான் ஒரு ப்ராடக்ட், ஒரு பிராண்டு மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா அந்த பிராண்டு மறுபடியும் எழுந்துச்சு வர்றது கஷ்டம். பாலிட்டிக்ஸ் வந்து கன்சியூமர் மார்க்கெட் இல்லை. இன்றைக்கி எதிர்க்கிறவங்க லட்சக்கணக்கானோர் இன்றைக்கி எதிர்த்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன காரணத்தில், ஒரு சின்ன சம்பவத்தில் அவங்க எல்லாரும் ஓஹோன்னு ஆதரிக்கிறதுக்கு 24 மணி நேரம் போதும். 1996 அம்மா ஜெயலலிதா அவங்களே பர்கூரில் தோத்தாங்க. அதிமுக படுதோல்வியை சந்திச்சுது. 4 சீட்டு தான் ஜெயிச்சுது. அதுலேயே அந்த கேண்டிடேட்ஸினுடைய தனிப்பட்ட செல்வாக்கில் ஜெயிச்சுது. ஆனால் 98 நடந்த புதுக்கோட்டை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓஹோன்னு ஜெயித்தாங்க ஜெயலலிதா அம்மா. அந்த ஜென்ரல் எலெக்ஷன் முடிந்த பிறகு நடந்த முதல் பை எலெக்ஷன்லேயே அதிமுக ரிவைவ் ஆகிடுச்சு. 45,000 ஓட்டில் தோற்ற இடத்துல 8 மாதம் 6 மாதத்தில் 5,000 ஓட்டில் தான் தோத்துச்சு. அதே ஜனங்க தான், அதே அதிமுக தான், அதே திமுக தான், அதே காங்கிரஸ் தான். மக்கள் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு, இப்போ இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு சார் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு அவ்வளோ காலமெல்லாம் வேண்டாம். ஒரு இன்சிடெண்ட் போதும், ஒரு ப்ரொவொகேஷன் போதும்,
மாற்றி ஓட்டு போடுவாங்க. அதனால் எந்த ஒரு தோல்வியும் ஒருத்தருக்கு இதோட கதை முடிந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல் எந்த ஒரு வெற்றியும் இதனால தான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிங்கிள் ரீசனால் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம டெமோக்ரஸியினுடைய சிறப்பே அதுதானே. இன்றைக்கி ட்ரம்ப்பே பயந்துக்கிட்டு இருக்காருல்ல, அங்கே நடக்க போகிற அடுத்த செனட் எலெக்ஷனில் எப்படி வரப்போகுதுன்னு அவரே பயந்துக்கிட்டு இருக்காரே. அது மாதிரி முதல்வர் தோத்துட்டார், மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரு அப்படின்னா அதுக்கு வந்து முதல்வர்கள் தோக்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. காமராஜர் தோற்றுருக்காரு, பக்தோச்சலம் தோற்றுருக்காரு, அம்மா தோற்றுருக்காங்க, எம்ஜிஆர் தோற்றதில்லை, கலைஞர் தோற்றதில்லை. மற்றபடி கலைஞரே வந்து அண்ணா நகரில் நிற்கும்போது 800 சொச்சம் ஓட்டில் தான் ஜெயித்தார் 1980. இந்த வெற்றியை வச்சு ஒருத்தர் அதே மாதிரி இருப்பாங்கன்னோ, இந்த தோல்வியினால் ஒருத்தவங்க நிலை குலைஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல் வந்து மாறும். ஓகே, அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியும் தோல்வியும் நிலையானது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டாலுமே, ஆனால் வந்து சென்னைனா திமுகவுடைய கோட்டைப்பா, கொங்கு மண்டலம் எடுத்துக்கிட்டு அது அதிமுகவுடைய அசைக்க முடியாத கோட்டைப்பான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த எலெக்ஷனில் அப்படியே முற்றிலும் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த நிலையும் மாற வாய்ப்பு இருக்கா? மீண்டும் அடுத்த எலெக்ஷன் வரும்பொழுது திமுகவுடைய கோட்டையாக சென்னை மாறவும், கொங்கு மண்டலத்தின் கோட்டையாக மீண்டும் அதிமுகவே, அது எல்லாமே வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அரசியல் பொறுத்த வரைக்கும் மாறிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஒரு ஃபீல்ட் ஆஃப் எனார்மஸ் பாசிபிலிட்டிஸ். எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகே, எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம்னா, முதல்வர் அவர்கள் தோல்வி அடைஞ்சதுனால இந்த ஒரு சந்தேகமும் கூட, இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எதிர்க்கட்சியாக வரக்கூடிய அந்த குவாலிட்டி வந்து திமுகவுக்கு தான் இருக்குது. ஒருவேளை திமுக வந்தாங்க அப்படின்னா திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவராக யார் இருப்பாங்க சார்? தெரியலையே. அவங்க துணை முதல்வராக இருந்தனால அவர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம், ஏன்னா அவர் துணை முதல்வராக இருந்திருக்காரு, சட்டமன்ற அனுபவம் பெற்றிருக்கிறாரு. அதனால் அது அவருக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ களம் வந்து விஜய் விசஸ் உதயநிதி அப்படி தான் இருக்க போதா சார் 2026? அது எப்படி வேணாலும் மாறுமா? ஒய் நாட்? ஓகே, எப்படி வேணாலும் மாறும். இப்போ பெங்காலில் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிரெதிராக இருந்தாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட்டும் மம்தா பானர்ஜியோடைய திரிணாமுல் காங்கிரஸும் எதிரெதிராக இருந்தாங்க. இப்போ அங்கே கம்யூனிஸ்டே இல்லையே. பெங்காலில் கம்யூனிஸ்டே இல்லையே. 25 வருஷம் ஆட்சி செய்த ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு கம்யூனிஸ்டே இல்லையே. அது மாதிரி களம் எப்படி வேணாலும் மாறும். இன்னார் தான் இன்னும் 5 வருஷம் கழித்து அரசியலில் அது இப்படி இருக்கும்னு நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. ஒரு நல்ல வாக்கு வங்கி பெற்றுமே ஆட்சி அமைக்கிறது விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் சவால் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தாலும் அவருக்கு இந்தந்த விஷயங்கள் சவால் நிறைந்ததாக தான் இருக்க போகுது அப்படின்னா என்னென்ன விஷயம் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது. செகண்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷ் ஹேண்ட். அவர் புதுசாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு. அப்படி ஃப்ரெஷ்ஷாக வரும்பொழுது அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். நிர்வாகம் புதுசாக இருக்கும், ஒர்க் ஸ்டைல் புதுசாக இருக்கும், டீலிங் வித் பீப்புள் புதுசாக இருக்கும். அதெல்லாமே பெரிய சவாலாக இருக்கும். அப்புறம் ஃபினான்சஸ் ஆஃப் த ஸ்டேட் இன்னும் நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருக்காருல்ல, அதெல்லாம் ஒரு சவாலாக தான் இருக்கும். அது அதிகாரிகள்லாம் இருப்பாங்க, கைட் பண்ணுறதுக்கெல்லாம் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. தே வில் கைட் ஹிம். ஓகே, விஜய் அவர்களால் இந்த களமே ஒரு சுவாரஸ்யம் நிறைந்தது. அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிற ஒரு க்யூரியாசிட்டியும் எதிர்பார்ப்பும் அதிக அளவில் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய வேலை மத்தியிலும் வந்து எங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களுடைய அரசியல் கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம். கார்த்திபுரம், Coimbator's 200-acre dream township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.